வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். ஒரு குட்டி கதை. அதாவது தேவலோகத்தில் தேவதைகள் இருந்தார்களாம். அதில் ஒரு தேவதை தலைவி, ஒரு தேவதை குட்டி தேவதை, அதான் புதுசாக வந்த தேவதை. இப்பொழுது அந்த பெரிய தேவதையினுடைய சொல்படி தான் என்ன பண்ணணும், அந்த குட்டி தேவதைகள் கேட்க வேண்டும். இப்பொழுது அந்த தேவதை என்ன பண்ணுது, எப்பவும் அதனுடைய வேலை செய்துக்கிட்டே இருக்கு, தலைமை பண்புடன் இருக்கிறது. உடனே இந்த குட்டி தேவதைக்கு ஒரு என்னடா இது நல்லது செய்கிற மாதிரி கெட்டது தானே செஞ்சிட்ருக்கு, கெட்டது செய்கிற மாதிரி நல்லது தானே செஞ்சிட்ருக்கு, இதை போக்கே நம்ம நம்ப முடியவில்லையே என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் மனசு தாங்கலை. உடனே என்ன பண்ணுது, அந்த தேவதையை கூப்பிட்டு சொல்லுது, நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த தேவதை சொல்லுது, என்ன அப்படி பிடிக்கல, என்ன காரணம் சொல்லுன்னொடனே அதாவது நீங்கள் என்னைய பூலோகத்திற்கு அழைச்சிட்டு போனீங்கள, அப்போ போகும்போது ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனீங்க. அந்த பணக்காரர் வீட்டில் என்ன பண்ணாங்க, நம்மளை ஒரு பாழடைந்த ரூம் மாதிரி இருந்துச்சு. அது தூசியும் துருமுமா இருந்தது, பார்க்கறதுக்கே அழுக்காக இருந்துச்சு. அந்த வீட்டை, அந்த ரூமை நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா சுத்தம் பண்ணினீங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, நல்லா தூங்குனீங்க. தூங்கிட்டு நான் விடுவதற்குள்ளே பார்த்தா அங்கே இருந்த அந்த தரையில் இருந்த பொத்தல்களை எல்லாம் அடைச்சி அழகாக சமநிலைப்படுத்தி வச்சுட்டு வந்துட்டீங்க. அதே நேரத்தில் இன்னொரு வீட்டுக்கு போனீங்கல்ல, அங்கே ஒரு ஏழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்க. அங்கே போய் என்ன பண்ண, அவன் என்ன பண்ணா, அந்த ஏழை நம்மளை நல்லா உபசரித்து அவனுக்கு தகுந்தால சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்மளை ஒரு ரூமில் தங்க வச்சாரு. அந்த ரூமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு ஆளுக்கு ஒரு கட்டில் கொடுத்தாரு. நல்லா நிம்மதியாக நான் தூங்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஏழையின் வீட்டு தரையை உடைச்சிங்க. உடைச்சி விட்டுட்டு வந்தீங்க. உடனே அது நல்லதா? அப்போ பணக்காரனுக்கு அவன் உங்களுக்கு சாப்பாடு கூட சரியாக தரல, அவனுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அந்த பொத்தல்களெல்லாம் அடைச்சிட்டு வந்தீங்க. இந்த ஏழை வீட்டு குடிசையில் இருக்கிற அந்த ரூமை உடச்சி விட்டுட்டு வந்தீங்களே, இது நியதியா? நீங்கள் செய்கிற தர்மமா? நீங்கள் ஒரு தேவதையா? நீங்கள் நல்லது செய்கிற தேவதையா? நீங்கள் தலைவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்ட உடனே சரி நீ உன்னுடைய வாதத்தை சொல்லிட்ட, வா இன்னைக்கு நான் பூலோகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது. திரும்பவும் பூலோகத்துக்கு. நீ சொன்னியே அந்த பணக்காரர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னல, அவன் வீட்டை உடைக்காம பாதுகாப்பாக அழகாக வச்சுட்டு வந்தேன்னு சொன்னல, பாரு அந்த வீடு இருந்த இடம் இருக்குதா பாரு, எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குது. அவன் யாருக்குமே எதுவுமே தராதவன். நான் அழகு பண்ணி வச்சுட்டு வந்தால் கூட அந்த வீடு எப்படி கிடக்குது பார்த்தியா, பாழடைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்ல, அந்த ஏழை வீட்டில் பாரு, பக்கத்தில் இருக்க குடிசைகளெல்லாம் பாரு, அதெல்லாம் அழகான கட்டடமாக இருக்கு. அவனுடைய வீடு பாரு, மாளிகை வீடு மாதிரி இருக்கு. அவன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அவன் வீட்டில் இருக்கிற அந்த பொத்தல்களை உடைச்சி விட்டேன். ஏன் உடைச்சி விட்டேன்னா, அதுக்குள்ள புதையல் இருந்தது. அந்த புதையலை எடுத்து அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் பயன்படும்படியாக செய்வான் என்பதற்காக அதை உடைச்சி விட்டுட்டு வந்தேன். இப்போ பார்த்தியா, அவனும் தனக்கும் மாளிகை கட்டிட்டு தன்னுடன் இருக்க அந்த தெருவில் இருக்க அத்தனை பேருக்கும் குடிசை விட கட்டடங்களாக கட்டி எவ்வளோ அழகாக சிறப்பாக வைத்திருக்கிறான்னு தெரியுதா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னோடனே அப்போதான் அது உணர்ந்துதான், பார்த்தியா எதையுமே நாம் தவறாக எடை போடக்கூடாது அப்படின்னு அந்த குட்டி தேவதை தெரிந்து கொண்டதாம். அதுபோலதான் நம்மில் சிலரும் பெரியவர்கள் சொல்வார்கள், அப்படி செய்ய இப்படி செய்யனே, நாம் என்ன பண்ணுவோம், காதுலேயே வாங்க மாட்டோம். இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பெரியவங்க சொல்கிறது இன்னைக்கு கசக்கும், நாளைக்கு இனிக்கும். நம்ம உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு? பெரியோர்கள், சான்றோர்கள். அவர்களுடைய சொற்படி நாம் நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.